ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரசாத் ப்ரோ, ஹாய் ரேவந்த். ஹாய் ப்ரோ. ஹாய். நம்ம பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வீடியோஸ் நிறைய கவர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதான் இந்தியாவுக்கு வந்து ஒரு சீரீஸ் கிடைச்சிருக்கு பிஜிடி. அப்படிங்கிறப்போ பிஜிடியை வந்து கன்ஃபார்மா கவர் பண்ணும். அண்ட் ஆல்ரெடி எப்பவுமே பிஜிடினா ஒரு ஹைப் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வாட்டி ஒரு யங் டீமா இந்தியா போயிருக்காங்க ஆஸ்திரேலியா. ஒரு பிக் ஸ்மைல் இருக்கு பிரசாத் ப்ரோ. இன்னைக்கு அப்படிதான் போச்சு. டே 2 ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபுல்லா டாமினேட் பண்ணிருக்காங்க எல்லா செஷனையும். நேற்று காலையில நடந்த 2 செஷனை தவிர்த்து மிச்சம் எல்லா செஷனுமே இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து பும்ரா போட்டது அப்படிங்கிற மாதிரி பும்ரா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெல்ல போட்டாரு. அண்ட் ஃபாலோட் பை ஹர்ஷித் ராணா அண்ட் சிராஜ் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அங்க இருந்து இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு இன்னைக்கு ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்கன்னா ஒரு 20 ஓவர் வந்து அந்த 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. அதை தவிர ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஸ்மைல் கூட கொடுக்குற மாதிரி ஒன்றும் நடக்கல. இதுதான் என்னோட இனிஷியல் தாட். இந்தியா வந்து ஃபுல் ஆன் வந்து இன்னைக்கு டே வந்து ரூல் பண்ணிருக்காங்க அண்ட் கெயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் பத்தி நம்ம திருப்பி பேசிட்டே இருந்திருக்கோம். அவர் வந்து ஒரு நம்பர் 6ல ஆட வைக்கிறது எந்த அளவுக்கு அன்ஃபேர் அப்படிங்கறது திருப்பி ஒரு சேனா கண்ட்ரிஸ்னு வரப்ப அவரோட கான்ட்ரிபியூஷன் காட்டியிருக்காரு டாப் ஆஃப் த ஆர்டர். அது ரோஹித்தோட ஆப்ஷன்ஸ்ல தான் கிடைச்சிருக்குன்றப்ப இன்னும் வருத்தமா இருக்கு. அவருக்கு அந்த ஸ்பாட் வந்து எப்படியாவது அவருக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாவே பண்ணுவாரு. ஸோ கேஎல் ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் எனக்கு பெருசா தெரியுறாங்க இன்னைக்கு பிளேல. பிரசாத் ப்ரோ என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு கேம்? வழக்கமாக ஐ திங்க் இட் இஸ் a day for us to celebrate. ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல போய் ஒரு 4 செஷன் போய் அங்க போய் டாமினேட் பண்றதுன்னா வந்து ஒரு ஈஸியான விஷயம் கண்டிப்பா கிடையாது. கிரேட் ஒர்க் டு பி வெரி ஹானஸ்ட். நம்ம இந்தியா வந்து இந்த சீரீஸ் முன்னாடி பேசும்போது வந்து பேட்டிங்னு பேசிட்டு இருந்தோம். பும்ரா வந்து இருங்கபாய் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா வந்தார். ஸோ யாருமே பும்ரா பத்தி பேசல. அவர் அவ்வளவு செலிப்ரேட்டடான ஒரு பவுலர். ஸோ ஐ திங்க் பேட்ஸ்மேன் வின் யூ கேம்ஸ், பவுலர்ஸ் வின் யூ சாம்பியன்ஷிப்ஸ்ல அந்த மாதிரி தான் எனக்கு போச்சு. ஸோ எனக்கு கண்டிப்பா எனக்கு பும்ரா தான் அந்த கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த நான் எனக்கு நேற்று அவங்க 67 இருக்கும்போது எனக்கு லைட்டா பயமா இருந்தது. இந்த இந்தியா வந்து இந்த டெய்லண்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட விடுவாங்க, சரி அதெல்லாம் அந்த கதைலாம் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா வந்து நல்லா போட்டு அந்த டெய்ல பேக் பண்ணாங்க. பரவாயில்ல, இந்த லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆடினாலே வந்து எனக்கு பெருசா ஒன்றும் தோணல. பிகாஸ் அவங்க 20 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. இட்ஸ் ஓகே தான். பட் எனக்கு அதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தோணுச்சுன்னா, அந்த ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் மிச்சல் ஸ்டார்க்கே வந்து அவ்வளவு சஸ்டெயின் பண்றாங்கன்னா பிச்சர்ஸ் காட் பெட்டர் ஃபார் பேட்டிங் தான் நான் நினைச்சேன். சோ அதே மாதிரி இந்த எனக்கு என்ன நினைச்சா, சரி ஒரு ஸ்டார்டிங்ல அட்லீஸ்ட் அந்த கேஎல் ராகுல் லுக் குட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவர் கொஞ்சம் நின்னாலே போதும் அப்படின்னு நினைச்சேன். ஐ வாண்டட் அகைன் ஜெய்ஸ்வால் டு பிளே அன் அக்ரெசிவ் நோட். ஏன்னா ரொம்ப டிஃபென்சிவா போவேனா, டமால்டிமில் ஆடலாம். டமால்டிமில் இல்ல, ரெஸ்பெக்டிங் குட் டெலிவரிஸ் அண்ட் ஒரு ஈஸியா பால் வந்து அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல ஜாப் பண்ணாங்க. ஒரு 50 ஆல்மோஸ்ட் ஒரு 55 ஓவர்ஸ் கிட்ட ஆடி இருக்காங்க வித் 0 wickets. India lead by 218 runs. I think there's nothing. And also, very challenging conditions. ரொம்ப ஒரு ஸ்டார்க், ஹேசல்வுட் இது ரொம்ப ஹைப் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் வந்து நல்லா சஸ்டெயின் பண்ணி அந்த பேசிக்ஸ் ரைட். எனக்கு நான் என்னன்னா இன்னொரு விஷயம் வந்து டிரான்சிஷன். இந்தியன் டீம் இஸ் இன் டிரான்சிஷன் ஃபேஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் நேதிய குரூப்ல சொல்லிட்டு இருந்தேன், அந்த டாப் 5ல 3 பேர் புதுசா ஆடுறாங்க. ஸோ வந்து we have to give them some time. அதனால தான் நினைச்சேன். பட் ஐ திங்க் they've done a great job. So I think நாளைக்கு day 3. So day 3 is the best day for batting. So நாளைக்கு ஃபுல்லா ஆடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஃபுல்லா ஆடினாலே வந்து நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ பிட்ச் வந்து கொஞ்சம் அன்இவன் பவுன்சஸ் தான் இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ கேட்ச் எல்லாம் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஸ்லிப் கேட்ச் ஒன்று விட்டா இருக்கு வாஜா. அண்ட் ஆல்சோ பால்ல வந்து கொஞ்சம் அன்இவன் பவுன்சஸ் எல்லாம் இருக்கு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கிராக்ஸ் ஓப்பன் அப் ஆகும். So it's going to be definitely a difficult target for Australia to chase whatever India scores from. ரேவந்த் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்களா? டே 2 இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாவே பார்த்தேன் ப்ரோ. லைக் சூப்பரா இருந்துச்சு. லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தே ஒரு கவர் அப் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் போறது என்னமோ மிஷின் பால்ல இருந்து வர மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்க் போறதா இருக்கட்டும், கமின்ஸ் போறதா இருக்கட்டும், ஹேசல்வுட் போற மாதிரி இருக்கட்டும், ஏதோ மிஷின் பால்ல இருந்து வர மாதிரி சல்லு வந்து இருந்துச்சு. எல்லா ஐடியாவே இல்லை. எல்லாமே வந்து ஸ்லிப் கேட்ச் போயிட்டு இருந்தது. ஒரு 5-6 ஸ்லிப் கேட்ச் போயிட்டு இருந்தது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் நேற்று பார்க்கும்போது 67க்கு 5 இருந்துச்சு. நான் மொபைல் ஆன் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. நம்மளே கூட குரூப்ல போட்டிருந்தோம், என்னது இது இப்படி முடிஞ்சிடும் போல இருக்கு அப்படிங்கும் போது பும்ராவோட பிரசன்ஸ் தான் இது ரொம்ப ஹைலைட். ஏன்னா நேற்று மட்டும் ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் விழுந்து லபுச்சானை மட்டும் நின்றுதான் இன்னைக்கு ஃபுல்லா அவரே நின்றுப்பாரு. ஸோ அவர் நேற்று ஆல் அவுட் எடுத்து நேற்று ஒரு 7 விக்கெட் எடுத்துட்டு ஃபுல்லா அவங்க பவுலிங் கடைசியில இது விக்கெட் மட்டும் தான் இருந்தது. ஸோ அது வந்து பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஏன்னா நேற்று மட்டும் ஒரு 5 விக்கெட் போயிட்டு அலெக்ஸ் கேரியும் லபுச்சானே விளையாண்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா அவங்க டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க.
லபுஷான்ல நின்றுப்பாரு அப்படியே ஒரு சைடு. சோ அது வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது பேட்டிங்ல கிளியரா தெரிஞ்சு, பிச்ல நல்லா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. நேத்துலாம் வந்து ஒன்னும் ஐடியாவே இல்ல. இன்னைக்கு வந்து நல்லா வந்தது, நல்லா பொறுமையா விளையாண்டாரு. ஓகே, கடைசி வரைக்கும் பாலை பார்த்துட்டு எந்த பால் வெல் லெஃப்ட் விடணும், லைக் எந்த பால் எப்படி விளையாடணும்ன்றது நல்லா பார்த்தாரு. லைக் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஆஸ்திரேலியா விளையாடுறாரு. லைக் கிறிஸ் லைன் பாலே ஒரு பால் வந்து சூப்பரா வெல் லெஃப்ட் எல்லாம் விட்டாரு. ஸோ அண்ட் எஸ்பெஷலி கேஎல் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வெல் லெஃப்ட் விடுறதுல வந்து ஒரு டெக்னிக் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியில கூட பேசினாங்க. அது எப்படி அந்த பேட்டை எல்லாமே பேட் இப்படி எடுத்துருவாங்க, அவர் எப்படி பேட்டை உள்ள வச்சுக்கிட்டு எப்படி அந்த ஒரு அவுட் சைட் ஆப்ஷன் போனா நான் விளையாட மாட்டேன். பிளஸ் வந்து அந்த எஜ் வாங்குற பால்லாம் கூட வந்து ஒரு 10-12 பாலுக்கு மேல வந்து ஸ்லிப்புக்கு போச்சு, ஆனா ஒண்ணு கூட கேரியே ஆகல. ஸோ ஐ திங்க் கேஎல் ராகுல் வந்து பேட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரொம்ப கான்சியஸா விளையாண்டுருக்காரு. ரொம்ப நல்லா போச்சு ப்ரோ இன்னைக்கு. ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் கேஎல் ராகுலை பத்தி தான் பெருசா பேசி ஆகணும். அவர் வந்து இந்த டாப் ஆர்டர்ல வந்து சூப்பரா பண்றாரு. நம்ம வந்து நிறைய வாட்டி பேசியிருக்கோம் இந்த மாதிரி அவருக்கு டாப் ஆர்டர்ல சான்ஸ் கொடுத்தா பெட்டரா இருக்கும், அந்த லோவர் ஆர்டருக்கு அனுப்பின அப்புறம் தான் அவரோட டிக்ளைனிங் பேஸ் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்பவுமே அவர் ப்ரூவ் பண்ணிருக்காருங்கிறப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்குலாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ரோஹித் சர்மா வந்துட்டாருன்னா ஆப்வியஸ்லி அவரு தான் ஓப்பனிங் ஆடுவாரு, கில்லு 1 down வந்துருவாரு, அடுத்து கோலி தான் வந்தாகணும், வேற வாய்ப்பு இல்ல. 4 நம்பர் 5 பண்ட் தான் வந்தாகணும், நம்பர் 6க்கு தான் திருப்பி கேஎல் ராகுல் அனுப்பணும். ஸோ இப்போ நீங்க கேஎல் ராகுல் நம்பர் 6க்கு அனுப்புவீங்களா, இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்டா ஆடி இருக்காருன்றப்போ ரோஹித் சர்மா கீழே ஆடலாம்? ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஆல்ரெடி அவரோட டெஸ்ட் கரியர் ஆரம்பிக்கிறப்போ நடுவுல தான் ஆடி இருக்காரு. இன்னும் எத்தனை வருஷங்கள் அவர் டெஸ்ட் கரியர் வந்து ப்ரொலாங் பண்ண போறாருன்றதும் தெரியல. மேபி WTC வரைக்கும் தான், இந்த சீசன் வரைக்கும் தான், சைக்கிள் வரைக்கும் தான் இருக்க போறாரான்னு. ஸோ அப்படி அண்ட் இன்னொன்னும் எனக்கு தோன்றது, மேபி நான் ராங்கா இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணலாம், ரோஹித் சர்மா இந்த அளவுக்கு ஒரு 180 பால் ஆடி ஒரு 45 அடிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. கேஎல் ராகுல் மாதிரி எங்கேயாவது ஒரு 70 பாலுக்கு 30 அடிச்சு அவுட் ஆயிருக்கலாம், இல்ல இன்னும் இத்தனை பால் அடிந்தா நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். அப்படிங்கிறப்ப கேஎல் ராகுலோட கேமும் ரோஹித் சர்மா கேமும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்குங்கிறப்ப இந்த கேம் வந்து ஒரு விக்கெட் லாஸ் இல்லாம ஸ்டெபிலைஸ் பண்ற ஒரு கேம் வந்து தேவைப்படுவீங்க. இல்லைன்னா நம்ம 3-4 டேஸ்ல மேட்ச் முடிஞ்சிடும், இல்லைன்னா டிராவே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிங்கிறப்போ ஒரு பெரிய லீட் எடுத்துட்டு போலாம். அண்ட் ஆப்போசிட்ல இருக்க பவுலர்ஸை கம்ப்ளீட்லி ஒரு டயரிங் கேம்க்கு எடுத்துட்டு போற கேம் கேஎல் ராகுலுக்கு இருக்குங்கிறப்ப அவர் நம்பர் 6 வரப்போ ஏதாவது ஒரு டெலிவரி, ஒரு புது பால் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு 70 ஓவர்ஸ்க்கு அப்புறமா கேஎல் ராகுல் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு நியூ பால்ல டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டு போயிடுறாங்க லோவர் ஆர்டர். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேபி பிரசாந்த் ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரேவந்த். இல்ல, எனக்கு தெரிஞ்சு கம்பீர் கேப்டன்சினா, கம்பீரோட கோச்னால வந்து இதே டிராவிட் கோச் இருந்தா அவர் வந்து அந்த ப்ராசஸ், இப்ப அந்த பிளேயர் வந்து அந்த ஸ்பாட், இப்ப ரோஹித் வந்தாரா, சரி ரோஹித் வந்தா அடுத்த மேட்ச் ரோஹித் தான் ஓபன் பண்ணுவார் அந்த மாதிரி. பட் இந்த மேட்ச் வந்து இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், he may not want to change that he may not want to change the team combination. இப்போ DDP வருதுல, தேவ்தத் படிக்கல் பதிலா ரோஹித் வருவாரு, மேபி ரோஹித் கேன் பிளே டவுன் ஆர் இதே காம்பினேஷன் தான் அவர் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து as a captain கில்லுக்கும் உடம்பு சரியில்லாம தான் மிஸ் அவுட் பண்ணிருக்காரு, அவர் எந்த தப்பும் பண்ணல டிராப் பண்றதுக்கு மாதிரி, அவருமே வருவாரு. எனக்கு அப்படி பார்க்க கூடாது விக்கி, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கம்பீர் கோச்னால சொல்றேன். இதே நீங்க டிராவிட் கோச்சா இருந்தா அவங்க 2 பேரும் ஆட வச்சிருப்பாரு. பட் இப்ப கம்பீர் கோச்சா இருக்கிறதுனால அடிலைக் வேற ஆடுறாங்க, இந்தியாவோட ஃபேவரட் பிளேயர் விராட் கோலி had made more runs there. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் இட் இஸ் a very good headache for the selectors. நான் இன்ஃபேக்ட் நான் அந்த மாதிரி இருந்தேன்னா ஐ would have not changed the winning combination, அதே டீம் தான் வச்சிருப்பேன். மேபி டிடிபி தேவ்தத் படிக்கலை தூக்கி ரோஹித் சர்மாவை கூப்பிட்டு வந்திருப்பேன். கில் நீங்க இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த மேட்ச் வாங்கன்னு சொல்லிட்டு தான் உட்கார வச்சிருப்பேன். ஏன்னா the team has been doing well, they've already got used to the Australian conditions. என்ன ப்ரோ, ஒரு 2 ஓபனர்ஸ் playing more than 200 balls each, ஒரு 55 ஓவர் இந்த ஆடி இருக்காங்க 2 செஷன். என்ன கான்பிடன்ஸ் இருப்பாங்க? யூ டோன்ட் வாண்ட் டு பிரேக் தட் கைண்ட் ஆஃப் கான்பிடன்ஸ்ல. சோ மேபி ரோஹித் சர்மா வந்தா he may switch that role, but கம்பீர் கேப்டன்சினால anything may be possible as a sensible இருந்தீங்கன்னா கேஎல் ராகுல். அண்ட் இன்னொன்னு நான் கேக்குறேன் ப்ரோ, நீங்க கேக்குற மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து அதுக்கு ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் டு ஓபன் 1 down கேஎல் ராகுல் கொடுத்தா மேபி அந்த ஒரு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கும் சரி, அண்ட் அவரோட பொசிஷனும் ரொம்ப கீழே போகாம இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ரோஹித் வந்து 1 down சொல்றீங்களா இல்ல கேஎல் ராகுல் 1 down சொல்றீங்களா? கேஎல் ராகுல் மோஸ்ட்லி 1 down. அப்படின்னா ஓகே தான், அது கொஞ்சம் அக்செப்டபிளாவும் இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா கீழே இறங்கி ஆடுவாரா எனக்கு தெரியல. ஆனா நீங்க எப்படி நீங்க திருப்பி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது, நம்ம பிரபுவா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஆகாஷா இருக்கட்டும், டிரான்சிஷன் பேஸ் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நீங்க அந்த டிரான்சிஷன் பேஸ்ல ரோஹித் சர்மா வந்து நீங்க
கீழே இறக்கலாமே அப்படின்றத என்னோட கேள்வியா இருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி அவர் வந்து கண்டினியூ பண்ண போறல, ஒரு சைக்கிள் ஃபுல்லா ஆட போறது இல்லை WTCங்கிறப்ப. ஒய் நாட் கேஎல் ராகுல் அந்த டாப் அப்படிங்கிற மாதிரி கேள்விதான் எனக்கு வருது. அதனால தான் இந்த கொஸ்டினே கேட்டேன். நீங்க அதை டிரான்சிஷன் பண்றப்போ ஒருத்தர் குரூப் பண்ணுங்களேன், திருப்பி ஒரு ஓப்பனரா ஃபுல் டைம் ஆடுற மாதிரி. எனக்கு அது கேஎல் ராகுலே பெட்டரா பண்ணுவாருன்னு தோணுது. அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து ஆமா எக்ஸலண்டா பண்றாரு. ரோஹித் சர்மா இஸ் a great batsman சரியா, பட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி ஸ்விங் போற கண்டிஷன்ஸ் ஒரு பால் நிக் ஆகாது அவருக்கு. பட் அதெல்லாம் ஒரு வெல் லெஃப்டே பாருங்களேன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிளேயரா இருக்காங்க, ஜெய்ஸ்வாலும் சரி ரோஹித்தும் சரி, அவங்க பாட்டுக்கு போறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு விக்கெட் எப்பயாவது விழுந்துரும். சோ நமக்கு மேபி ராகுல் ஆடினா கிரைண்ட் பண்ணுவார் ஒரு எண்ட்ல, ஒரு முரளி விஜய் மாதிரி. எனக்கு இன்னொரு சொல்லலாம்னு இருந்தேன், அவர் வந்து முரளி விஜய் 2015 சீரீஸ் எப்படி ஆடுறாரோ அதே மாதிரிதான் இப்ப கேஎல் ராகுல் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ கேஎல் ராகுல் இப்ப என்ன பூஜாரா இல்லையா, அந்த ரோல் நான் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா கிரைட் பண்றாரு பவுலர்ஸ். ஆஃப் சைட் ஆஃப் ஸ்டெப் போட்டா தொடவே மாட்டேங்கிறாரு. அவரு ஜோனுக்குள்ள வந்தாதான் பேட்டையே விடுறாரு. ஒரு பாலாவது அப்படி அடிச்சு மிஸ் பண்ணாரா? இல்ல, ஜெய்ஸ்வாலாவது மிஸ் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு பால் கூட நான் பார்த்தேன், அப்ப மிஸ் இல்ல. மேபி அங்க ஒண்ணு லாஸ்ட் அதுமே சொல்லணும், நம்ம லாஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே ஒரு நாட் அவுட் பேட்ல பட்ட இதுக்கு ஸ்னிக்கோ காட்டி அமுச்சு விட்டாங்க. அப்படிங்கிற பார்த்தா ஒரு நாட் அவுட்ல தான் ஆடிட்டு இருக்காரு. ஒரு 29 நாட் அவுட், இப்போ ஒரு 70 நாட் அவுட், 60 நாட் அவுட். ரேவந்த் நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாப் ஆர்டர்ல கேஎல் ராகுல் தொடரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நம்பர் 6க்கு அனுப்பப்படுவாரா? இல்ல ப்ரோ, லைக் வந்து இப்போ கில்லு உடம்பு சரியாதனாலதான் இருக்காரு. இல்ல கில்லுக்கு அவங்க கில்லு வர்சஸ் கேஎல் ராகுல் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் தான். ஏன்னா ஓவர் இயர்ஸ் வந்து டெஸ்ட்ல நல்லா பண்ணிருக்காரு. ஸோ இன்னைக்கும் ப்ரூவ் பண்ணிருக்காருன்றதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டர் மாத்தாமே இருக்கலாம். தெரிஞ்சு கில் ஓகே, ரோஹித் சர்மா வந்தா கூட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு சான்ஸ் இருக்கு. கில் வந்தா கில்ல எப்படி ஃபிட்டிங் பண்ணுவாங்க, இல்ல ஜெய்ஸ்வாலை மாத்துவாங்களா, எனக்கு அது ஒண்ணு புரியல. ஆனா வந்து கேஎல் ராகுல் ஓப்பனிங்ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஜெய்ஸ்வால் சான்ஸே கிடையாது. ஜெய்ஸ்வால் மாத்த வாய்ப்பு கிடையாது. நாளைக்கு ஒரு 100. ஆனா அதுல ஒரே ஒரு பிரச்சனை, எப்பவுமே அந்த டேலியே 100 முடிச்சுட்டு போயிட்டா பெட்டரு. அந்த காலையில வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் வந்து கொஞ்சம் ஃபயர்ஸியா இருக்கும். அதை எப்படி டேக்கிள் பண்றாங்கன்றதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம பார்த்தோம், நான் வந்து ஆல்ரெடி நம்ம டே 1 பேசணும், அஸ்வின் அண்ட் ஜட்டு வந்து இருக்கப்ப அஸ்வின் செஞ்சுரி அடிச்சாரு, ஜட்டு 88ல இருந்தாரு. கஷ்டம் ப்ரோ, பண்ணுவாரா தெரியல, தாண்டனும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், ஜெய்ஸ்வால் ஒரு 100 அடிக்கணும்னு. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், ஷேவாக்லாம் அடிச்சிருக்காரு அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டு திருப்பி வந்து செஷன் 1லலாம். ஸோ அதே மாதிரி எங்கேயாச்சும் ஜெய்ஸ்வாலும் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரேவந்த் நீங்க கண்டினியூ பண்ணு. அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலே இருந்தா வந்து ஒரு நல்லா போயிட்டு இருக்கும். சோ அது மாத்தாம இருந்தாலே நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ எனக்கு. மேபி ரோஹித் சர்மா கூட அதை நினைப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ரன்னிங் பீட் விக்கெட்ஸ் நல்லா பண்றாங்க. ஏன்னா 3 ரன் ஓடுற மாதிரி இருக்கும். ஆஸ்திரேலியா எல்லா கிரௌண்டுமே பெருசுன்றதுனால ரன்னிங் பீட் விக்கெட்ஸும் வந்து கம்பேர்ட் டு ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் ஃபிட்டா இருக்காரு. ஸோ ரன்னிங் பீட் விக்கெட் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ரன் ஓடி எடுத்துருவாங்க ஜெய்ஸ்வாலும் ராகுலும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களே இருக்கிறது பெட்டர் தான். அண்ட் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த 2 கேமுமே வச்சிருக்காருங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம நாக்பூர் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா T20 மாதிரி ஒரு பேட்டிங் ஆடினாரு, கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்ல. பெங்களூர்ல செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறப்பையும் இதே மாதிரி தான் ஒரு 50 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு. இன்னைக்குமே ஒரு 50 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. 180+ பால்ஸ், 89 ரன்ஸ், 90 ரன்ஸ்ங்கிறப்ப 2 கேமும் வச்சிருக்காருன்றது பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ அவரோட ஸ்பாட் சீல் பண்ணிட்டாரு தான். ஒரு எண்ட்ல ஓப்பனர் அவரு தான். இன்னொரு எண்டுக்கு தான் நம்ம டிபேட்டே பண்ண முடியும்னு சொல்ல வரேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஜெய்ஸ்வால். அண்ட் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம், அவரு ஆஸ்திரேலியால வந்து ஆடுறாரு, அது வந்து ஒரு புதுசா இருக்குமா அப்படிங்களான்றப்போ நல்லிஃபை பண்ணிருக்காரு அந்த டிபேட்டையே. நான் ஆடுவேன், எல்லா பிச்சிலும் நான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி காட்டுன மாதிரி இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஷனுக்கு போயிடலாம். ஒரு ஷார்ட் டிஸ்கஷன் தான். 2 டெபியூட்டன்ஸ் நம்மளால நேற்று பேச முடியலங்கிறப்போ 2 டெபியூட்டன்ஸுமே நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு 41 ஆட் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு நிதிஷ்குமார் ரெட்டி. இவர் வந்து நிதிஷ் ராணா வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காருங்கிறப்போ அவங்கள பத்தி நிதிஷ் ராணா சாரி ஹர்ஷித் ராணா. ரேவந்த் என்ன நினைக்கிறீங்க அந்த 2 டெபியூட்டன்ஸ் பத்தி? இல்ல ப்ரோ, அவர் அடிச்ச நேற்று 41 தான் நம்மள சேவே பண்ணிச்சு. லைக் இல்லன்னா நேற்று நம்மளும் 110 ரன்லயே ஆல் அவுட் ஆயிருப்போம். ஸோ அவரோடது ரிஷப் பந்தோட இன்னிங்ஸ் தான் கொஞ்சம் நம்மள ஹோல்ட் பண்ணி வந்துச்சு. இந்த லீடு, இந்த 50 ரன்ஸ் லீடே வந்து மெயினா இவங்க 2 பேர்னால தான். லைக் நிதிஷ் ரெட்டி வந்து ஒரு அவர் விளையாடும் போது பிட்ச் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டாவும் இருந்தது. பிளஸ் வந்து லைன்ல இருந்து எல்லா பவுலர்ஸுமே நல்லா டேக் ஆன் பண்ணாரு. லைக் பேட் கமின்ஸ் எல்லாம் வந்து 3rd மேன்ல 6 அடிச்சாரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது லைக் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் லைக் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா வந்து நல்லா நேற்று ஓவரும் போட்டாரு. ஸோ அவரும் நல்லா அடிஷன் தான் ப்ரோ. லைக் நிதிஷ் ரெட்டிக்கு நம்பலாமா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. நிதிஷ் ரெட்டி நம்பலாமா அப்படின்னு பேசுறதுக்கு
லைக் அவர் காப்பாத்தியே கொடுத்துட்டாரு மேட்ச. ஸோ நல்ல மூவ் தான் ப்ரோ அவர் விளையாடுச்சது. நம்ம ஆக்சுவலி ரொம்ப ஹையா நம்ம ரேட் பண்ணாட்டி கூட அவங்களுக்கான டியூ கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். டெபியூ மேட்ச்ல ஆஸ்திரேலியால ஹோம் கண்டிஷன்ல டெபியூ பண்ணல, அவுட் சைடு இந்தியா பண்றாங்க. அங்க வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் அவங்க கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்குன்றது பெரிய அட்வான்டேஜ் தான் இந்தியாவுக்கு. ஸோ லெட்ஸ் சி இந்த சீசன் ஃபுல்லா எப்படி ஆடுறாங்கன்றத வச்சுதான் நமக்கு தெரியும் இந்த சீரீஸ் ஃபுல்லா. பட் ப்ராமிசிங் சைன்ஸ் தெரியுது ரெண்டு பேர்கிட்டயுமே. பிரசாத் ப்ரோ ரெண்டு பேரை பத்தி. ஹர்ஷித் ராணா வாஸ் ஆக்சுவலி பாருங்க, பும்ரா வந்து ஒரு சைட்ல போடும்போது ஒரு இன்னொரு சைட்ல வந்து உங்களுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் தேவை. ஓகே, சிராஜ் நல்லா தான் பண்ணாரு. பட் அந்த சிராஜ் பிரேக் அப்ப கூட யூ நீட் தேர்ட் பேசர் ஹூ டஸ் வெல். லாஸ்ட் சீசன்ல வந்து அந்த ஷதுல் டாக்கூர்லாம் அந்த ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. ஷதுல் டாக்கூர், நட்ராஜன்லாம், நவ்தீப் சைன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து அந்த ரோல்ல டேக்கன் ஆன் பை ஹர்ஷித் ராணா. நல்ல பேஸ் 140 போடுறாரு. அண்ட் லைன் அண்ட் லென்ஸ் டக்குன்னு நல்லா போடுறாரு. அண்ட் ஆல்சோ அவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட்ஸ். ஹெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹி டுக் த விக்கெட் ஆஃப் நேதன் லைன்லாம் வந்து அன்இவன் பவுன்ஸ். இப்படி எகராரு கடவுள போட்டு கேட்ச். அண்ட் லாஸ்ட் விக்கெட் ஹி ஜஸ்ட் wrapped up the tail in அப்படின்னு சொல்லலாம். வெரி குட் ஒர்க் பை them. அண்ட் த கான்ஃபிடன்ஸ் தான், தட் த கான்ஃபிடன்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அந்த ஒரு நர்வஸ்னஸ் ஒண்ணுமே இல்லாம அந்த ரன் அப்லயே தெரியுது. அந்த கான்பிடண்டா ஓடி வந்து போடுறதெல்லாம் வந்து வெரி குட் சைன்ஸ். தேங்க்ஸ் டு கம்பீர். கிவ் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. தோக்கும் போது நம்ம கம்பீரை கலாய்க்கிறோம், பட் ஜெயிக்கும் போது இந்த மாதிரி இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போது கூட ஐ திங்க் வி ஹேவ் டு அப்ரிஷியேட் கம்பீர் ஃபார் வாட் எவர் ஹி ஹஸ் டன் டு டீம் இந்தியா. அவருக்கு இது வந்து அண்டர் பிரஷர் சீரீஸ். பட் அந்த அண்டர் பிரஷர் சீரீஸ்ல வந்து கண்டிப்பா நல்லா பண்ண. ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க என்ன இவர் வந்து கம்மியான கேம்ஸ் தான் ஆடிட்டு இருக்காரு ஹர்ஷித் ராணா, அவர் ஏன் தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அவர் பர்ஃபார்ம் பண்ணலனா. பட் தேங்க்ஃபுல்லி தே ஹவ் கெப்ட் அப் ஹிஸ் வேர்ட் அண்ட் நல்லா தே ஹவ் ப்ரூவ்ட் ரைட் ஃபார் ஹிஸ் செலக்ஷன். வெரி குட் காம்பினேஷன். என்கேஆர், நிதிஷ்குமார் ரெட்டி கூட நான் சொல்லிட்டே இருப்பேன் விக்கி ஹர்திக் பாண்டியா ஆடணும் சொல்லுவீங்க. இல்ல அவருக்கு அந்த கண்டிஷன் எல்லாம் ஒர்க் ஆகாது. ஹர்திக் பாண்டியா ஷுட் பி a 3 ஃபார்மட் பிளேயர். அவர் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. வெங்கடேஷ் ஐயர் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய் சங்கர் எல்லாம் வந்தாரு. பட் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாம இப்ப கடைசியா என்கேஆர் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நிக்குது. ஐ திங்க் ஹிஸ் பீன் டூயிங் வெல். இவர் என்ன பண்ணணும்னா இவரை வச்சு நம்ம க்ரூம் பண்ணணும், நிறைய மேட்சஸ் ஆட வைக்கணும், நிறைய கேம்ஸ் ஆட வைக்கணும். 2 மேட்ச் நல்லா ஆடி 3 மேட்ச் நல்லா இல்லாட்டி அவங்களை உட்கார வைக்கூடாது. இதே மாதிரி க்ரூம் பண்ணிட்டே போனோம்னா யூ வில் பிகம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இன் ஆல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்ரெடி ஆல்சோ a probable good backup for Hardik Pandya. So kudos to Gautam Gambhir's think tank and kudos to Gautam Gambhir's selection. ஓகே, ஆக்சுவலி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு போறது முன்னாடி முதல்ல நான் கவனிச்ச ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே பிளே ஸ்டம்ப்ஸ் வந்ததும் கோலி வந்து மேல உட்கார்ந்து இருந்தாரு. மேல இருந்து இறங்கி வந்து அந்த பவுண்டரி லைன் உள்ள போயிட்டு ஃபுல்லா ஆடியன்ஸ்க்கு அப்ளாஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேருக்கும் அப்ளாஸ் பண்ணிட்டே இருந்தாரு. ஆக்சுவலி அவர் வந்து கேப்டன்சில இருந்து தூக்கிட்டாங்க, அவரு வேணான்னு போயிட்டாரு. ஒயிட் பால் கேப்டன்சில இருந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. டெஸ்ட் பால் ஐ மீன் ரெட் பால்ல வந்து அவரே வந்து இது பண்ணாலும் அந்த ஃபீல்டுல வந்து திருப்பி அவரோட பிரசன்ஸ் காட்டிட்டே இருக்காரு. யங்ஸ்டர்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்றாரு. நேத்து பாக்குறப்பயா இருக்கட்டும், இன்னைக்கு பாக்குறப்பயா இருக்கட்டும், நான் வந்து இங்க ஒரு சீனியர் மோஸ்ட் கிரிக்கெட்டர், நான் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கப்போ அப்ரிஷியேட் பண்ணும் அப்படின்னு அந்த எஃபர்ட் எடுத்து வந்து பண்றதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், கேஎல் ராவலா இருக்கட்டும். கேஎல் ராவல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு விராட் கோலி கேப்டன்சில. அவரு ஃபைன் பண்ணி அவர் கேப்டன்சில ரொம்ப நல்லாவே க்ரூம் பண்ணியிருந்தாரு கேஎல் ராவல் ஒரு நல்ல பிளேயர் தான். இல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே கிடைச்சிருந்தது. அப்படிங்கிறப்போ அவரு நல்லா பண்றப்ப அந்த ஹாப்பினஸ் வந்து விராட் கோலி ஃபேஸ்ல பார்க்க முடிஞ்சது. கீழே வந்து ஜெய்ஸ்வாலியா இருக்கட்டும், கேஎல் ராவலியா இருக்கட்டும் அப்ரிஷியேட் பண்ணி அவங்க கிட்ட வர வரைக்கும் அவங்க நின்றுட்டு இருந்தாரு. அவரு சென்டர் பிட்ச்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க, அது வரைக்கும் நின்று கிளாப் பண்ணி பண்றத பாக்குறப்ப அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட ஜெஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டினுக்கு போயிரு. நாளைக்கு டே 3 என்ன பண்ணும் இந்தியான்னு நினைக்கிறீங்க? ரேவந்த் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தான் ப்ரோ, விக்கெட் விடாம நல்லா விளையாண்டாலே போதும். லைக் இப்ப என்ன டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்றாங்களோ அதே தான் அவங்க எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒன்றும் கேம் பிளான் இருக்காது. ஸோ கேஎல் ராகுலா இருக்கட்டும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், கிளீன் பிளான்ல இருக்காங்க. ஸோ ஜெய்ஸ்வால் நாளைக்கு செஞ்சுரி போட்டுருவாரு. ஸோ கேஎல் ராகுல் ஒரு 2 நின்றுவாரு. ஸோ ஏதாச்சும் 1-2 விக்கெட் கூட விடுமா எனக்கு தெரியல. இன்னும் பெட்டரா தான் ஆகும்னு நினைக்கிறேன் பேட்டிங். ஸோ நல்ல ஒரு லீட்ல போவாங்கன்னு எனக்கு தோணுது ப்ரோ. பெருசா ஒன்றும் இருக்காது. எண்ட் ஆஃப் தி டே இந்தியா ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எவ்வளவு விக்கெட் விட்டு எவ்வளவு அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல ஒரு 4 விக்கெட் போனாலே பெரிய விஷயம் தான். எனக்கு அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆல் அவுட் ஆக சான்ஸே இல்லை. ஒரு இப்போ வரைக்கும் 170 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 250 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளவுதான் அடிக்க முடியற மாதிரியும் தெரியுது. ரொம்ப நல்ல பேட்டிங்கும் பண்ண மாட்டாங்க. பவுண்டரி லைன்ஸ் பெருசு. மேபி இங்க இருந்து ஒரு 250 அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 420 கிட்ட வந்திருக்கும். லெட்ஸ் see. ஆமா, அந்த மாதிரி தான் விளையாட முடியும் தெரிஞ்சாம. பிரசாத் என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு?
இல்ல அது ஆக்சுவலா நாளைக்கு ஃபர்ஸ்ட் இப்போ லாஸ்ட் செஷன் பார்த்தாலே வந்து அந்த அன்இவன் பவுன்சஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஏன்னா கீழெல்லாம் வந்தது பால், ஜெய்ஸ்பால் எப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய கிராக்ஸ் ஓப்பன் ஆகும் நாளைக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 1 hour வந்து இவங்க மேக்ஸிமம் விக்கெட் விடாம ஆடணும். ஈவன் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 ஓவர்ல 20 ரன் அடிச்சு கூட விக்கெட் விடாம இருந்தா கூட பரவாயில்லதான். ஸோ அது ஒரு ஃபேக்ட் இருக்கு. ஆல்ரெடி we are 218 runs லீட். சோ இதுக்கு மேல இந்தியா என்னெல்லாம் அடிக்கிறாங்களோ அதெல்லாம் இந்தியாவுக்கு போனஸ் தான் கண்டிப்பா. ஏன்னா வந்து பிச் வில் பிகம் வேர்ஸ் தான். ஸோ சம்வேர் 150 or 160 ரன்ஸ் இங்க இருந்து அடிச்சாலே I'll be more happy. ஒரு 150 இப்போ 218 plus ஒரு 150 அடிச்சாலே வந்து I'll be more happy. அதுக்கு மேல அடிச்சா எல்லாமே போனஸ் தான். ஸோ ஏன்னா ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ஐ திங்க் இவங்க பேட்டிங் ஆடுறத பார்த்து கமிங் டவுன் இப்போ டிடிபி விராட் கோலி அவங்களுக்கு கூட வந்து அந்த கான்பிடன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்தியா வந்து தேர்ட் டே இஸ் த பெஸ்ட் டே டு பேட். அந்த ஃபர்ஸ்ட் 1 hour தான் கொஞ்சம் மேட்டர். அந்த 1 hour கிராஸ் பண்ணாலே போதும் தெல் பி இது. அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு 25 ஓவர்ஸ்ல செகண்ட் நியூ பால் வேற வர போகுதுன்னு நினைக்கிறேன்ல. அந்த செகண்ட் நியூ பாலும் ஒரு மாதிரி பார்த்து இவனுங்க நெகோஷியேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் அது 2 மேட்டர். அதனால தான் சொல்றேன் இங்க இருந்து ஒரு 100 to 150 ரன்ஸ் அடிச்சாலே வந்து இந்தியா வில் பி வெரி சேஃப். 400 runs will be a very good target for Aussies. அது அடிச்சா கிரேட் சேஸ். பட் அதை அடிக்க விடக்கூடாது இந்தியா. கண்டிப்பா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், லெட் பை ஜஸ்பிரீத் பும்ரா. சோ இதுதான் கேம் பிளானா இருக்கட்டும். ஈவன் இஃப் தேர் இஸ் இது டக்கு விக்கெட்ஸ் லீக் இருந்தா கூட சர்ப்ரைசஸ் இல்ல. ஏன்னா பிச்சஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. பிச்சு வந்து ஃபர்ஸ்ட் டே பயங்கரமா பவுன்ஸ் ஆயிட்டு இருந்தது. செகண்ட் டே வந்து ஒரு மாதிரி அன்ஈவனா இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஃபர்ஸ்ட் 1 hour அண்ட் ஓப்பனர் ஷுட் கண்டினியூ பிளேயிங் தேர். பிகாஸ் புது பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அந்த வந்து நெகேட் பண்றது. ஓகே, அதுதான் நானுமே சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த 1 hour and 1.5 hours பிளே மார்னிங் அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்றது. ஜெய்ஸ்வால் பர்டிகுலர்லி கேஎல் ராகுல் அந்த இதுலயே போவாரு. இப்ப அந்த நர்வஸ் 90sங்கிற மாதிரி அந்த 90 கடக்கிற வரைக்கும் ஜெய்ஸ்வால் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணிக்க போறாருங்கிறது பெரிய பார்ட்டா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏர்லி பிளேல அங்கிருந்து செகண்ட் நியூ பால் ஒரு 20 overs 25 overs கிடைக்கிறப்ப அதுவுமே இந்தியா டேக்கிள் பண்ணும். நம்ம நியூசிலாந்து சீரீஸ்ல பாத்துருக்கோம். இந்தியன் ஹோம் கண்டிஷன்ஸ்லயே அந்த நியூ பாலுக்கு வந்து ரொம்ப திணறி இருக்காங்க. செகண்ட் நியூ பாலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் நியூ பால் எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. 2 டீமுக்குமே வித்தின் 50-60 ஓவர்ஸ்லயே முடிச்சிட்டாங்க இன்னிங்ஸையே. சோ இங்க செகண்ட் நியூ பால் வரப்ப அங்க நம்ம கிளம்ஸியா விக்கெட் விடாம ஏதோ 1-2 போச்சுன்னா கூட ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு கேம் தான் நம்ம எடுத்துட்டு போகணும். நாளைக்கு ஒரு 200 to 220 ரன்ஸ் அடிச்சு 6 to 7 விக்கெட்ஸ் விட்டா கூட இந்தியா வந்து எட்ஜ் இந்தியா பக்கம் தான் சாயுது. சோ லெட்ஸ் எப்படி போகுது நம்ம பார்ப்போம். ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது இருக்கா இல்ல முடிச்சுக்கலாம்? இல்ல என்னன்னா இப்போ ஜெய்ஸ்பால் 90 அடிச்சிட்டாரு. சோ இவர் வந்து 100 அடிக்காட்டி ஐயோ மிஸ் பண்ணிட்டாரு அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் ரொம்ப டஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ நம்பர் ஆஃப் பால்ஸ் ஹி ஹஸ் பிளேட் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த ஏஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் டார் ஆஃப் ஆஸ்திரேலியா இவ்வளவு ஆடினா வந்து கண்டிப்பா சூப்பரா தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ வி ஷுட் கிவ் ஆல் கிரெடிட்ஸ் டு ஹிம். அண்ட் அந்த 100 ப்ரெஷர் அவர்கிட்ட இருக்கவே கூடாது. ஒரு மாதிரி அவுட் ஒரு 93, 94, 95, 96 அவுட் ஆனா கூட ஓகே ஃபைன், ஹி பிளேட் வெல். He still has a lot of years to come. 23 வயசு தான் இருந்த ஒரு பாவம். இன்னொரு 5-6 he has good 12 years of cricket in him. So கண்டிப்பா he'll make records அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த ப்ரெஷரே வேணும். எனக்கு கேஎல் ராகுல் மட்டும் ஒரு மாதிரி நல்லா ஆடிட்டு இருக்காரு. He deserves 100. So அவர் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். And also he can seal his spot for the second match. எனக்கு என்ன செகண்ட் மேட்ச்ல கூட ஐ திங்க் they'll play with the same 11 தான் நினைக்கிறேன். அந்த ஓப்பனிங் கூட அவ்வளவு மாத்த மாட்டாங்க. பட் you never know. Let's see. ரேவந்த் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது சொல்லணுமா ஃபைனல் தாட்ஸ்? இல்ல ப்ரோ, அதான் ஜெய்ஸ்வால் 100 அடிச்சிருவாரு. ஸோ கேஎல் ராகுலும் கொஞ்சம் நின்று லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு விக்கெட் விடாம இருக்கணும். ஏன்னா விக்கெட் விழுந்துருச்சுன்னா அடுத்து டேவிட் படிக்கல் அவங்கலாம் வந்து எப்படி ரன்ஸ் எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா விக்கெட்ஸ் விழுந்தா கூட நமக்கு கவலை இல்லைன்னு இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிடணும் நாளைக்கு. ஓகே, ஆக்சுவலி வந்து நம்ம வந்து பிஜிடி கவர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சைமல்டேனியஸ்லி ஐபிஎல் ஆப்ஷன்ஸும் வந்துட்டு இருக்கு. அதுதான் பெரிய திருவிழாவா இருக்கு கிரிக்கெட்டிங் சர்க்கியூட்லயே. ஸோ நாளைக்கு ஐபிஎல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து வாட்ச் அலாங் லைவ் பண்ணலான் இருக்கோம். நம்ம சேனல்ல 3 o'clock இருந்து லைவ் ஸ்டார்ட் ஆயிடும். நாளைக்கு சண்டே ஆஃப்டர்நூன் 3 PM. அப்ப வந்து கம்ப்ளீட்டா நாளைக்கு டே ஃபுல்லாவே கவர் பண்ணலான் இருக்கும். கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஈவினிங் 7:30 PM ஒரு லைவ் இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ட்ராக்ஷனுக்காக. என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஆப்ஷன்ல, எந்த பிளேயர் எங்க போவாங்க என்னங்கிற ஐபிஎல் ஆப்ஷன் கர்டன் ரைசர் இன்னைக்கு பண்றோம். இன்னைக்கு லைவ்லயுமே 7:30 வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு. ஐபிஎல் ஆப்ஷன்ஸ் வந்து எங்கேயாவது பிளேயர்ஸ் மைண்ட்ல ஏதாவது பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ படிக்கல் இருக்காரு, நாளைக்கு கேஎல் ராகுல் இருக்காரு. நாளைக்கு வந்து எதுவும் இல்ல, பட் மேபி இன்னொரு 2 days ஆஃப் பிளே இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க போற அமௌண்ட்டோ இல்ல எந்த டீமுக்கு போறாங்களோ அதெல்லாம் ஏதாவது பிளே பண்ணுமா? அண்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுமே அங்க இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஸ்டார்க்ல எல்லாருமே இருக்காங்க.
அப்படிங்கிறப்ப அதுவுமே ஈக்குவலைஸ் ஆயிடுது. ஸ்டில் ஒரு சின்ன கொஸ்டினா கேட்கிறேன், ஏதாவது இது சைக்காலஜிக்கலி ஏதாவது மைண்ட் உள்ள ஓடிட்டு இருக்குமா? கேஎல் ராகுலுக்கோ ஒரு செஞ்சுரி அடிச்சா நமக்கு இன்னும் பெரிய ஹைப் கிடைக்கலாம், இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல எனக்குமே இல்லதான். ஸ்டில் யாராவது இந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஓபன் பண்ணி வர்றதுக்காக தான் கேட்கிறேன், வேற ஒன்னும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சையத் முஸ்தக் அலி பிளேயர்ஸ் தான் இருக்காங்கல்ல, so people who registered in IPL action அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் செலக்ட் அசெம்பிளி எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அந்த ஒரு இம்பாக்ட் பெருசா இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மெகா ஆப்ஷன்ல இருக்க நமக்கு பெரிய பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா பண்ட் இருக்காரு, இவரு இருக்காரு, யாரு கேஎல் ராகுல் இருக்காரு, மற்றபடி பெருசா வேற யாரும் இல்ல. படிக்கல் அவங்க எல்லாம் வந்து செகண்ட் டயர் பிளேயர்ஸ் தான். சோ எனக்கு தெரியல, பண்ட் எல்லாம் எப்பவுமே இதுதான். கேஎல் ராகுலுக்கும் அது இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் அவரு அந்த அவர் ஓப்பனிங் ஸ்பாட் அவருக்கு கிடைச்சிருக்குல்ல, அதுவே அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவரோட கிரிக்கெட்டை பாக்குறப்போ என்ன விடுங்கடா, ஓப்பனிங் விடுங்கடா, நான் ஆடுறேன்டா அப்படின்னு. அதுதான் சொல்றேன், அவங்க ஒன்றும் மாத்த மாட்டாங்க. they'll be going with the same 15 the same இதுதான் இந்த செகண்ட் கேம் ஆல்சோ. ரோஹித் சர்மாவை தான் எப்படி எங்க அகாமடேட் பண்ணுவாங்கன்னு தெரியல, பாப்போம். அண்ட் பும்ராவோட கேப்டன்சியுமே எக்ஸ்ட்ரானரியா இருந்திருக்கு. நம்ம பேனலிஸ்டே சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு டிஃபென்சிவ் மூலம் எடுத்தா இருக்கு ரோஹித் சர்மா. அந்த ஸ்லிப்ஸ் வைக்கிறதுலயா இருக்கட்டும், பாயிண்ட் பிளேயர்ஸ் எங்க வைக்கணும் வச்சு பவுல் பண்ணுங்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு தயக்கம் காட்டினாரு. பட் வேற பும்ரா வந்து ரொம்ப அட்டாக்கிங் ஒரு கேப்டன்சி வெளிப்படுத்தினாரு நேத்துன்னு. அதுக்குமே நம்ம திருப்பி அண்டர்லைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். பும்ராவோட கேப்டன்சி ஹேட்ஸ் ஆஃப். ஒரு பவுலர் கேப்டனா இருக்கப்பவே சூப்பரா இருக்கும். ஒரு பவுலர் ஒரு பவுலருக்கு தான் பிடிக்கும். அவருக்கு ஏத்த மாதிரி இது பவுலிங் சேஞ்சஸ் அதெல்லாம் கூட கரெக்டா தான் இருந்தது. சோ பேசிக்கா பும்ரா எப்போ வந்தாலும் பும்ரா ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்பெல் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா ஒரு விக்கெட் இருக்கு, அந்த மாதிரி பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. சோ ரியலி ஹாப்பி, டச் வுட். சோ ஹோப்ஃபுல்லி இந்தியா ஷுட் ஹேவ் a good game tomorrow. சோ பாப்போம். ஓகே, நாளை ஐபிஎல் வாட்ச் அலாங் ஆக்ஷன் லைவ்க்கு வந்து சேருங்க 3 மணிக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு லைவ் இருக்கு ஈவினிங் 7:30 PM. கண்டிப்பா உங்களை எதிர்பார்த்து அந்த லைவ்க்கு வந்து உங்களை மீட் பண்றோம். அதற்கு உங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் பாய். சைனிங் ஆஃப் வித் பிரசாத் ப்ரோ அண்ட்